விஜய் பார்க்குறாங்க கூட்டம் இருக்குது ஒரு பேர் ஓட்டர்ஸாக மாறினா டேஞ்சர். இந்த டேஞ்சர் வந்து வில் கண்டினியூ ஃபார் 10 years. நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதில் தான் ஏதாவது மாறுதல் வருமா என்ன எதாவது யோசிக்கணும். ஐ நீட் a nice leader. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Start your crypto journey with InnoSix Crypto Exchange. Download the app now. புரட்சி தலைவருக்கு கொடுத்த ப்ரெஷர் இல்லை, அவருக்கு கொடுத்த அவமரியாதை தான் வந்து அந்த அவமரியாதையை சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் அவருக்கு இருந்த மூவ், அவர் ரசிகர்கள் பூரா அப்படியே ஓட்டர்ஸாக மாறினார். அப்படியே வந்து பார்க்குறாங்க கூட்டம் இருக்குது, விஜய் பார்க்குறாங்க கூட்டம் இருக்குது, ஒரு பேர் ஓட்டர்ஸாக மாறினா டேஞ்சர் ஃபார் எவ்ரிபடி. ஒருத்தர் வந்துட்டாரு அரசியலுக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு ஃபேமிலியை கொண்டு வருது, அவங்கள சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சாரை சுற்றி ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் இப்போ ஃபேஸ் பண்ணி. பட் எனக்கு வந்து சின்ன பையனாக இருந்தாலும் அவனை அப்படியே இரும்பாக்குனதே இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அவனை இரும்பாக்காமல் இருக்கணும்னா இந்த பிரச்சனை வெளியே வராமல் இருந்தால் ஒரு வேளை பழைய மாதிரி குவைட்டாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்காக இல்லை, பட் பொதுவாக இப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. புரட்சி தலைவர் மேலே இப்படி தானேங்க சொன்னோம் நாங்கள் எல்லாரும். நானே சொன்னேங்க, நான் டிஎம்கேல இருந்தேன், ஒன்றும் அப்படி தான் பேசினேன். பட் அவர் தானேங்க ஜெயிச்சாரு. எனக்கு ஒரு ஸ்டர்னிட்டியான ஒரு லீடர் இருந்தால் ஒருவேளை ஏதாவது ஒரு பார்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா? வேணும். பொலிட்டிக்கலாக போகணும்னா எனக்கு ஒரு ஸ்டர்னிட்டியான லீடர் வேணும். சார், இப்போ ஜனநாயகன் படி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஆனால் படம் படி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு வந்து இவங்களே பண்ண ஒரு ட்ராமா. என்னதான் ஏன் இந்த படத்தை நிறுத்தினாங்க அதுக்காக பார்க்கணும்ல. ஆக்சுவலாக இந்த படத்தை நிறுத்தினது ரொம்ப லக். அவர் லாஸ் கிசுன்னு அதெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ் எல்லாம் வரதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஆனால் நிற்க வைக்க அந்த படத்துக்கு மவுஸ் அதிகமாகிட்டே. சார், இப்போது ஜனநாயகன் படி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஆனால் படம் படி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு வந்து இவங்களே பண்ண ஒரு ட்ராமா, இவங்களே வந்து அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்க, அப்படி இப்படின்ற நிறைய சர்ச்சைகள்லாம் வெளில வந்து நான் ரீசெண்டாக எஸ்எஸ்சி சாரை பேட்டி எடுக்கும் போது இதை பற்றி கூட பேசணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி தாண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த படமும் ரிலீஸ் ஆகப்படலை. இது எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி? இது இவங்களோடதா இல்லை எதிர்கட்சியோட விஷயங்கள்ன்ட்டு ஒரு தாக்கப்பட்டாங்க? படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சீனை ரிலீஸ் பண்ணோம்னா படம் ஓடாது அப்படிலாம் நினச்சா அதுக்கு இந்த படம் அல்ல. இது எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும். ஒன்று இப்போ நான் என்ன எடுத்துக்கங்க, நான் தேட்டரில் போய் தான் படம் பார்க்குறவன். நான் இந்த டிவிடி இதிலெல்லாம் பார்க்க மாட்டேன், இல்லைன்னா இந்த ஓடிடிலாம் போடுறாங்களே அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சப்போஸ் கம்பெனிக்காரங்களே ஓடிடிக்கு விற்றுருந்தால்தான் பார்ப்பேன். இட்ஸ் கிவன் பெர்மிஷன் இல்லாமல் சில இதெல்லாம் வந்ததுன்னா பார்க்க மாட்டேன். ஜனநாயகனை என்ன தான் ஏன் இந்த படத்தை நிறுத்தினாங்க அதுக்காக பார்க்கணும்ல. அது ஜாஸ்தி தூண்டிடுது ஆசையை. ஆக்சுவலாக இந்த படத்தை நிறுத்தினது ரொம்ப லக் ஃபார் அந்த ப்ரொடியூசர். அவர் லாஸ் கிசுன்னு அதெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ் எல்லாம் வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது. அந்த படம் வந்து லாபம் தான் வரும். பாருங்க, நீங்கள் வேணால் அந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள், 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள், 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள், எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுங்கள். சரி, யார் இது பிரச்சனை பண்ணுறா இந்த படம்? இது என்ன நடக்குதுன்னே புரியலையே சார். அதுதான் எனக்கு புரியல. எனக்கு என்ன ராதாரவி சாருக்கே புரியலையா? இல்லைங்க, எனக்கு புரியல. ஏன்னா நான் சினிமாவில் இருக்கிறேங்க, சினிமாவில் இருக்கிறேன், ஒன் ஆஃப் த யூனியனில் நான் தலைவராக இருக்கிறேன். பட் எங்களுக்கு கீழே அது வரல. ஏன்னா டப்பிங்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் டப்பிங் யூனியனாலுங்க, டப்பிங்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே ரெடி. அப்படியே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரீசென்சார் போச்சு. அது ரீசென்சார்லேயும் இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்னு சொன்னாங்க, போட்டுருந்தாங்க. கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. அது அந்த ப்ரொடியூசருடைய லுக் அவுட். அவரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசிப்பாங்க எங்களுதில். ஏன்னா எங்கள் லைன் இஸ் டிஃப்ரெண்ட் லைன். நான் நினச்சா இப்போ நான் நடிச்சிருந்தா கூட இந்த படத்தை விற்றுட்டேன்னா இட் கோஸ் டு ஹிம், இட் டசன்ட் பிலாங் டு மீ. ஆனால் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இப்போ ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு. அது மாதிரி நின்று இருக்கலாம் ஜனநாயகன். ஆனால் நிற்க வைக்க அந்த படத்துக்கு மவுஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் இது இப்போ குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா, இவங்க சைட்லேயே அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வரல சார். அது எந்த அளவுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? அதெல்லாம் நான் பிலீவ் பண்ணுறது இல்லை. எவனாவது ஒருத்தர் நான் நடித்த படத்தை நான் நிறுத்த மாட்டேங்க. என் படம் வெளியே வந்தால் தான் லாபம் எனக்கு. நானும் 5 படம் எடுத்திருக்கேன்.
5 படம் எடுத்தால் கூட ஒரு படம் நின்று தான் மேலாம் பார்க்க மாட்டேன். எப்போ முதல்ல ரிலீஸ் பண்ணுவோன்னு தான் பார்ப்போம். ப்ரொடியூசர் லுக் அவுட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது அதாக தான் இருக்கும். அதனால் அவங்க நிறுத்துறாங்க இவங்க நிறுத்துறாங்கன்னு இருக்கலாம், ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். ப்ரெஷர்ஸ் ஓன்ட் மேக் எ மேன். நீங்கள் ஒன்றே தெரிஞ்சு வச்சுங்க, புரட்சி தலைவருக்கு கொடுத்த ப்ரெஷர் இல்லை, புரட்சி தலைவருக்கு கொடுத்த அவமரியாதை கட்சி வந்தது. அதிமுக பிறந்தது எதுக்குன்னா அவருக்கு கொடுத்த அவமரியாதை தான் வந்தது. ரொம்ப பேருக்கு தெரியாது என்ன ஒரு விஷயம்னா, அவர் அந்த அவமரியாதையை சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டார். இவர் இதை செய்ய போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் அதிமுகன்னு ஒன்றா, அது பேர் வந்து அதிமுக வைப்பார்னு யாருக்குமே தெரியாது. அதுலேயும் சிம்பிள் வந்து அண்ணா வைப்பார் யாருக்குமே தெரியாது. எனக்கெல்லாம் சர்ப்ரைஸ். ஐ வாஸ் டேக்கன் அ பேக். பெரிய கில்லாடுறா அந்த டக்குன்னு இப்படி பண்ணிட்டானே என்ன. ஆனால் அவருக்கு இருந்த மூவ், அவர் ரசிகர்கள் பூரா அப்படியே ஓட்டஸை மாறினான். இதைத்தான் நான் சொன்னேன். தம்பி வந்து பார்க்குறாங்க கூட்டம் இருக்குது, விஜய் பார்க்குறாங்க கூட்டம் இருக்குது. இவ்வளோ பேர் ஓட்டஸை மாறினா டேஞ்சர் இருக்குது. இவ்வளோ பேர் ஓட்டஸை மாறினாங்கன்னா டேஞ்சர் ஃபார் எவ்ரிபடி. ஒரே ரூலிங். இந்த ஓட்டிங் வந்து இந்த டேஞ்சர் வந்து வில் கண்டினியூ ஃபார் 10 years. நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதில் தான் ஏதாவது மாறுதல் வருமா என்ன எதாவது யோசிக்கணும். இப்படியே ஓடிச்சுன்னா 10 வருஷம் ஓடிடும். இந்த 10 வருஷம் ஓடுறது வந்து எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏடிஎம்கே வாஸ் இன் 10 years இதில் போய் இருந்தது. இப்போ டென்யூர் இருந்தது வந்து 10 years இருந்தது. டிஎம்கே வந்தது வந்து நேரோ மார்ஜினில் சில இடத்துலலாம் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்கெட் பண்ணுவாங்க அவங்க. இவங்களுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்துருச்சு பவர்ஃபுல்லாக. மோர் தென் சீமானை விட அதிகமான பவர்ஃபுல்லாக வந்துச்சு. சீமானுக்கு பவர் இல்லாமல் இல்லை, அது தனிக்காட்டு ராஜா, அது அவரை விட்டுருங்க. பட் பவர்ஃபுல்லாக வந்தது. அவங்க கொஞ்சம் அவர் ஏன் அப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியாது. பட் ஹி மஸ்ட் நாட் பி வேஸ்டட் ஆல்சோ. அரசியலில் நமக்கு ஒரு பெரிய நல்ல, அவர் தமிழியன் இல்லை, அவர் இலங்கையில் பிறந்தவர், அவர் அங்கே வளர்ந்தவரிங்க, எது வேணாலும் சொல்லு, அவர் தமிழுக்காக பேசுகிறார். தமிழை வாழணும்னு பேசுகிறார், ஆளணும்னு பேசுகிறாரு, வாழணும்னு பேசுகிறாரு. அதனால் அது தவறு இல்லை. பட் இருந்தால் கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் அவனும் பிரமாதமாக இருந்திருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டியை கேட்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதான் நடக்குங்கன்னு சொல்லிடலாம். அது கொஞ்சம் இப்போ யோசிக்கிறோம்ல, ஒரு வேலைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு வேலை இருக்காது. சார், இந்த ஒரு வேலை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பாயிண்ட் எடுத்தீங்க. அந்த ஒரு வேலை வந்து இப்போ விஜய் சாருக்கும் நம்ம சொல்லலாம். எங்கேயோ இருந்தார் ஒரு நடிகராக, அவர் பாட்டு படம் பண்ணிவிட்டு அவருக்கான ஒரு மாஸ் ஓப்பனிங்கு, த கிங் ஆஃப் தேட்டர்ஸ், அப்படி இப்படி என்னென்னோ பெயர்கள்லாம் கொடுத்து அவர் ரொம்ப மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி அவன் பாட்டு சிவனேன்னு இருந்தான். நீங்கள் தட்டி விட்டீங்க, தெருவுக்கு தெரு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகி இன்றைக்கி கடைசியில் வந்து இந்த இடத்துல நிற்கிறாருன்ற மாதிரி நிறைய இடத்துல ஒரு மீம்ஸாகவே அது மாறப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? அவர் இன்னைக்கு அரசியல் ரீதியாக வந்தது வந்து அவருக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராங்காக எடுத்தாருன்னு நாங்கள் கூட பிலீவ் பண்ணேன். பட் எஸ்எஸ்சி சார்கிட்ட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம், அப்போவே அவருக்கு அந்த பாலிடிக்ஸில் என்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்றது சொன்னார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கொடுத்த ஒரு ப்ரெஷருக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம் இல்லை, நம்ம இறங்கலாம் அரசியல். சர்க்கார் படம்னு நாங்கள் கூட நடித்தோம், ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன். அதாவது அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை அதெல்லாம் நடிக்கும் போதெல்லாம் கிடையாது, தம்பிக்கு அதெல்லாம் அந்த எண்ணம்லாம் கிடையாது. சர்க்காரில் நடிக்கும்போது எனக்கு தெரியுது அந்த சேஞ்சு, அவருடைய சேஞ்ச் தெரிஞ்சுது. அதனால தான் அந்த டைலாக்ஸ் ரொம்ப பவராக இருந்தது ரெண்டு பேரும் நடுவில். ஒரு விரல் புரட்சி அதெல்லாம் சொன்னார் பாருங்க. அப்போவே ஏன் ஒரு இதில் வந்து நுழையிறாரு, ஏன்னா இது ஒரு சப்ஜெக்டே இல்லையே. நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்களே? நானா அவரோட நான் பேசுகிறதே ரொம்ப குறைவுங்க. அப்படியா? ஏன்னா அவர் படுக்குன்னு பேசியிருப்பேன். அவர் கூப்பிட்டு என்னை கேட்டு, அவரே கூப்பிட்டு கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுதானே ஒழி, அதர்வைஸ் நானும் அவரும் அவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸு. இத்தனைக்கும் அவங்க அப்பாவோட தாங்க எனக்கு நல்ல பழக்கம், எஸ்எஸ்சி சாரோட நல்ல பழக்கம். பட் இவர் கொஞ்சம் குவைட்டாக இருப்பார், ஒரு ஃபைட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். டான்ஸ் பிரமாதமாக ஆடுவார்ன்றது வேறு. பட் இந்த ஃபைட் பண்ணும்போது ஈ வில் டேக் த ரிஸ்க். அப்போ பயங்கரமான ரிஸ்கெல்லாம் எடுப்பார், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
அண்ட் அதே மாதிரி நடிக்கும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணுவேன். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இது நல்லா இருக்குமான்னு டைரக்டர்கிட்ட வந்து கேட்குறாரு. இப்போ எங்ககிட்டயும் கேட்பார். நாங்கள் 3 பேர் நிற்கிறோம்னா 3 பேர்கிட்ட கேட்டுருவார், இது பெட்டராக இருக்குமான்னா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். சரி, அவர் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆஸ் அ ஹீரோ சொல்கிறேன். ஆஸ் அ ஹீரோ வந்து எங்ககிட்ட வந்து இப்போ விஜய் மாமும் நானும் விஜய் சொல்கிறேன், அதாவது விஜயகாந்த் நானும் வந்து விஜய் மாமும் நானும் வந்து நாங்களாம் நெருக்கம். இது எப்படி செய்கிறது, இது எப்படி பண்ணலாமாடா அப்படிலாம் டிஸ்கஷன் இருக்குது. பட் இவர்கிட்ட அந்த டிஸ்கஷன் இல்லை, அவரே டிசைட் பண்ணிட்டு வந்திருப்பார். பட்டு சர்க்கார் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏதோ ஒரு எப்போ வருவார்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, வருவார் அது மட்டும் உறுதி. ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய விஷயங்கள். என்னை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்காட்டா பாருங்களேன், அதை பற்றி பெருமையாக சொல்லலை, அந்த ஆங்கிளில் கேட்டார். இது வரைக்கும் யாரும் கேட்காத ஆங்கிள் அது பார்த்தேன், அதெல்லாம் கேட்டேன். ஓ, அது ஏன் மனசில் பதிஞ்சுதுன்னா அவர் எவ்வளோ பேசியிருக்கலாம் என்கிட்ட. நான் அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்கேங்க. அவர் வீட்டுக்கெலாம் போகும்போது கூட அவர் போயிட்டாக இருப்பார், அவர் பாட்டு ஓரத்தில் இருப்பார். ஷூட்டிங்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோங்க. போகும்போது விஜயமா பாட்டுக்கு போயிட்டாக இருப்போம். பட் அவர் எப்பயுமே எல்லாமே அடி மனசில் வச்சுருப்பார்ன்றது சர்க்காரில் தெரிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட் இந்த இவன் சஞ்சீவெலாம் இருக்கான் பாருங்கள், அவன்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பேர் தான். அதனால் அவன்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், எப்படி இருக்காப்புல விஜய், நல்லா இருக்காப்புலையா, சரி ரைட் சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கு மேலே பேச மாட்டோம். டீட்டெயில் ஆஃப் விஜய் பேசுனது இல்லை. ஒருவேளை இப்போ அவர் வின் பண்ணிட்டா பேசுவீங்களா சார் விஜய் சார்? ஏதாவது பேசுவேண்ணே, பார்த்த பேச வேண்டியது தான். வின் பண்ணால் மாத்திரண்ணா, வின் பண்ணாலும் சரி எதானாலும் சரி போய் பேசுகிறது பேசுவேன். ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி பேசுனது இல்லைங்க, பேசுவேன், அதை மீறி பேசுவேன். நமக்கு எதாவது தேவையான நம்ம யூனியனுக்கு எதாவது தேவையானா டெஃபினட்டாக அவரை தான் கேட்கணும்னா அவரை போய் கேட்போம். இல்லை வேறு யாராவது கேட்கணும், இப்போ கேட்குறோம், கடிதமாக போடுறோம், பதில் வந்தால் போய் கேட்க போகிறோம். சார் அவரை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னொரு விஷயமும் நடந்தது என்னென்னா, அஜித் சார் பார்த்து அவர் ஓட்டை போட்டு போயிட்டார். அவர் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சைட்லேருந்து அவர் மேனேஜர் வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. பட் அவர் சொன்னதாக பல இடத்துல நோ நீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் பல இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. இதை பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே? இது பார்த்தேன், எனக்கு தெரியும். அஜித் சார் சொன்னார்னு சொன்னாங்க. அஜித் சார் சொல்கிறது ஒரு தேவ வாக்குன்றது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு சொல்ல அது அப்படியே சொல்லியிருந்தால் கூட சரி, சொல்லணும் போது நம்ம விட வேண்டியதானே, கம்மனை விட வேண்டியது. அவங்க ஆளுங்களே சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, சொல்லலை. ஆமாம், அவங்க மேனேஜரே அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. சொல்ல எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட்டுன்னு ஒன்று ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாமல் பாருங்கள். அந்த கண்டென்ட்டுக்காக நம்ம அலையிறோம் பாருங்கள், அப்படி அலையிறோம். அது ஏன் தெரியுமா சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கும் அவருக்கும் உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல நினைக்கிறாங்க. அதுக்கு இழுக்கிறாங்க. தனுஷ் வந்து ஓட்டு போட்டார்ல, அவர் வந்து ஓட்டு போட்டாருன்னு சொல்ல வேண்டியது தானே, அவரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த இவங்க 2 பேருக்கு ரைவல்டி உண்டாக்குறது தான் நம்ம உங்கள் கண்டென்ட்டுடைய வேலை. வெளியில் எடுத்தார் சார், உள்ளே வெளியே எடுத்தாரா உள்ளே எடுத்தாரா, அது எடுத்தது வந்து தேவையில்லாது. ஆனால் இருந்தாலும் அவர் எடுப்பாருங்க. நான் பார்த்துருக்கேன், கார் ரேஸ்க்கெல்லாம் போகிறாரு பாருங்க, அப்போ கூட எடுத்து வச்சுக்குவார். அஜித் சார் நம்ம தம்பி தானுங்க, அது சின்ன பிள்ளை. அவர் அது மாதிரி சொல்லன்றது எனக்கு நல்லா தெரியும், சொல்லியிருக்க மாட்டாருன்னு. ஏன்னா அவர் யோசிச்சிருப்பார், இது சொன்னால் இது எஃபெக்ட் ஆகிடுங்க கண்டிப்பாக. அதுதான் தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சார், எல்லாம் நின்னா கண்டென்ட் சார், உட்காந்தா கண்டென்ட். இப்போ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இல்லை, நிறைய கண்டென்ட் வரும். எப்படி சார் சொல்கிறீங்க? நான் பேசினால கண்டென்ட். ஆமாம் இல்லையா, அதனால தான் சார். அதுக்கு வேறு கூட ஆங்கரை என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இது இன்னும் பிரச்சனையாக ஆமாம் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும் போது முக்கியமான ஒரு நபர், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்னு கூட சொல்லலாம். என்னோடய கேள்வி அதுதான் அடுத்தது. கமல் சாராக இருக்கட்டும், பிரேம்லதா மேமாக இருக்கட்டும், நான் 2 பேருமே பொதுவான ஒரு கேள்வி தான் கேட்குறேன்.
நிறைய இடத்துல பிரேமலதா மேம் சொன்ன ஒரு விஷயம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு நாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி மேமே வந்து டிஎம்கே ஒரு கூட்டணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. இவரது வந்து சார் தான் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, டார்ச்சை தூக்கி அடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து அவருக்கான மக்கள் நீதி மையன்ற ஒரு விஷயம் இந்த வாட்டி அப்படின்ற ஒரு ஹோல்டு எடுத்துட்டார் தனியாக. அது வந்து வெறும் ஒரு பிரச்சாரத்துக்கு மட்டும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன நடக்குது? வராங்க, திடீர்னு போகிறாங்க, இல்லைங்க, திடீர்னு ஒரு கூட்டணி நடக்குது. கமல் சாருக்கு வந்து ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுத்தாங்க, அவங்க டிஎம்கேலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டாக் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. இப்போ பிரேமலதா அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதில். ஆமாம், அவங்க அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்கன்றது ஓப்பனாக தெரியுது. எல்லாருமே பேசுகிறாங்க. ஏடிஎம்கேல பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க. இங்கெல்லாம் பேசுனது எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. பட் ஷீ வெண்ட் அண்ட் ஜாயின்டு இன் டிஎம்கே அலையன்ஸோட. அப்போ சேரும் போது டெஃபினட்டாக அவங்க தான் ஜெயிக்கணும்னு தான். அதுதான் சார் கேள்வியாக கேட்குறேன். ஏன் அந்த திடீர்னு மாற்றம் எடுத்து அவங்க சேர்ந்தாங்கன்றதே மக்கள்கிட்ட ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இப்போ அப்படி இருந்த ஒரு விஜயகாந்த் சார் பற்றி உங்களுக்கே தெரியும் மக்கள்கிட்ட. அது பாருங்க, நான் ஒன்றே, அவர் கட்சி ஆரம்பித்ததே டிஎம்கே வேணான்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அவர் பேச்சிலே பேசியிருக்காரு. எனக்கு விஜய் மேலாம் நல்ல ஃப்ரெண்டுங்க. அப்போ கூட என்ன கேட்பாங்க, அப்போல்லாம் கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் விஜயகாந்தோட போல, அவருடைய சப்போர்ட்டுக்கு ஏன் நீங்கள் நிற்கலன்னு கூப்பிட்டு தான் போயிருப்போம், அவ்வளோதான். டிஎம்கே இட் இஸ் இன் அவர் பிளட். எங்களுக்கு டிஎம்கேக்கு இவங்க கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கலைஞர் தான் எங்களுக்கு தலைவராக வச்சுருந்தது. பட் அவங்களே வேணால் நம்மளை தூக்கி போடும்போது நம்ம வெளியே வந்துடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். ஆனால் அதிமுக போனதில் தப்பே கிடையாதுங்க. ஏன்னா நான் வந்து சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா வந்து அவங்கள மாதிரி ஒரு பிரேவ் அண்ட் போல்டு லேடி நான் பார்த்தது. போல்டு டு த கோர். அவங்க இறந்தவுடனே எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொன்னோம். ஒன்றா இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்றா இல்லைன்னா வர முடியாது, அதிமுக வர முடியாது, கஷ்டம். அதெல்லாம் தைரியமாக சொல்கிறேனே. பட் இந்த தேர்தலில் இப்படி இவ்வளோ தூரம் பவர் வரும், அதுக்கு எடப்பாடின்னு தான் முதல் காரணம். ஏடிஎம்கேக்கு சொல்கிறேன். அப்போ இருந்தே ஏடிஎம்கே வந்து சிட்டியை தவிர வெளியே போனீங்கன்னா ஏடிஎம்கே தான்ன்றது ஒன்று இருந்ததுங்க. இப்போ அது மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த தேர்தல் ரிசல்ட் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தோ ஒரு சைடில் ஸ்பீடு இருந்தால் கூட ஒரு சைடை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டஃப் இருக்குது. இந்த தேர்தல் மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எங்களை போன்றவர்கள், இப்போ என்னை போன்றவர்கள் அந்த அதுலேயும் இன்வால்வ் ஆகி, கட்சி ரீதியாக இன்வால்வ் ஆகி, பொலிட்டிக்கலாக இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் அப்படி வருமானது எனக்கு தெரியல. அவங்க வந்து சரித்திரம் தெரியாத சிலது பேசலாம். சரித்திரம் புக்கு படிச்சுட்டு பேச முடியாது. இது புக்கு படிச்சுட்டு இல்லை, நகம் சதையுமா அதிலே வளரணும், அதிலே இருக்கணும். அதில் இருந்ததுன்னா ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த தேர்தல் மாதிரி கிடையாது எப்பயுமே. இவ்வளோ ஸ்பீடில் நான் பார்த்ததில்லை. அப்போ வந்து ஒருவேளை 2 கட்சியாக இருந்ததுனால தான் தெரியலையா என்னன்னு தெரியல. ஏடிஎம்கே டிஎம்கே ஆர் காங்கிரஸ் ஒன்று இருந்தது. அப்போ காங்கிரஸ் கூட ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இட் வாஸ் கால்டு நேஷ்னல் பார்ட்டி. திஸ் வாஸ் ஸ்டேட் வைட் பார்ட்டி. ரெண்டுமே ஒரு ஸ்பீடு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஸ்பீடு ஒருவேளை பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அதனாலயா என்னன்னு தெரியல. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பீடு தான். ஸ்பீடு தான்றீங்க. ஓகே சார். சார் எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் வந்துட்டார் அரசியலுக்கு, தெரிஞ்ச பிறகு ஒரு ஃபேமிலியை கொண்டு வருது, அவங்கள சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனா எந்த அளவுக்கு அது அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சாரை சுற்றி, அதாவது அவர் 1-2 பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் இப்போ ஃபேஸ் பண்ணி. பட் எனக்கு வந்து என்ன கேட்குறது ஒரே விஷயம், சின்ன பையனாக இருந்தாலும் அவனை அப்படியே இரும்பாக்குனதே இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அவனை இரும்பாக்காமல் இருக்கணும்னா இந்த பிரச்சனை வெளியே வராமல் இருந்தால் ஒரு வேளை பழைய மாதிரி குவைட்டாக இருந்திருப்பாப்புல. அவனை இரும்பாக்குனதே இந்த மாதிரி பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்காக இல்லை, பட் பொதுவாக இப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு, இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறதுனால லைக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம் போகாது, ஜாஸ்தி ஆகிடும். புரட்சித் தலைவர் மேலே இப்படி தானேங்க சொன்னோம் நாங்கள் எல்லோரும். நானே சொன்னேங்க,
பரவாயில்ல சார், ஒத்துக்கிறீங்க. ஏன் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் டிஎம்கேல இருந்தேன், ஒன்றும் அப்படி தான் பேசினேன். பட் அவர் தானேங்க ஜெயிச்சார். நம்ம பேச 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 பலங்க. அதாவது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் நின்னார். அப்போ யாரோ ஒரு ப்ரொஃபஸரோ படித்தவரோ ஏதோ காங்கிரஸில் எதிர்த்து நின்னாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து திராவிடத்துக்காக டூரு போயிடுவார். இவர் அதிகமாக இவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அண்ணா அவர் சிஎன்எம் மட்டம் அதெல்லாம் ரொம்ப எவ்ரி மேடையில் திட்ட ஆரம்பித்தார். அப்போ இவர் பேசும்போது என்னுடைய பெயரை நான் சொல்வதற்கு விட அதிகமாக சொன்னவர் இவர் தான், எதிர்கட்சிக்காரர் சொன்னார். என்ன புத்திசாலி பாருங்க பேரறிஞர் என்ன. அதனால் நான் என்னுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி நம்ம அதிகமாக சொல்லி 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 இவரை கொண்டாண்டோம். உள்ள சொல்லாமல் இருந்திருந்தோம்னா ஒருவேளை வந்திருப்பாரான்னு தெரியல எனக்கு. சொல்லி 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 அவனு பார்த்தான். சரி ரைட்டு, இது என்ன தேதிக்கு மேலே என்னத்தை சொல்ல போகிறீங்க, இவ்வளோ தானே சொல்ல போகிறீங்க, வா. அவர் செஞ்சது தப்பாக ரைட்டான்றதெல்லாம் அப்புறமா பாயிண்ட்டு. ஒரு 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 லேடியை வச்சு செஞ்சாங்க. இப்படிலாம் சொல்லலாமா அப்படிலாம் சொல்லலாமான்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது, இதெல்லாம் பேசவே கூடாது. ஸ்ட்ரெயிட் அட்டாக் ஆன் ஹிம். அவருடைய பாலிசிஸ் மேலே அட்டாக் பண்ண முடியுமா, பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணலை. அப்படின்னு ஜாலியாக பேசினாங்க. அவரும் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அவரை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் ஜனங்க இதை நான் ஃபீல் பண்ண புரட்சி தலைவர் வாசித்தார். புரட்சி தலைவர் மேலே சொல்லாத தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. அதையெல்லாம் மீறி மக்கள் மனதில் நிற்கிறார், வெற்றி பெற்றார். அது மாதிரி மக்கள் மனதில் நிற்பவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ இப்போ விஜய் சாரும் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? விஜய் சார்னு சொல்ல மாட்டாங்க, பொதுவாகவே இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக நிற்க மாட்டாங்களே. மக்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா விஜயெல்லாம் வந்து நிற்காது. ரொம்ப குவைட்டாக இருக்கிற ஒரு ஆள், அதுக்காக சொல்கிறேன். சார் ராதா ரவி சார்னாலே எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நெத்தியடி கேள்விகளாக இருந்தாலும் சரி நெத்தியடி பதில் கொடுக்குறவர் தான். அது மாதிரி தான் இந்த ஒரு உரையாடலும் இருந்தது சார். இருந்தாலும் May 4th எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தெர் ஆர் சான்சஸ் ஃபார் எவ்ரிதிங். அரசியலில் மட்டும் இதுதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நேரம் சரியில்லைன்னா மாடியிலேருந்து விழுந்து தப்பிச்சுக்கிறவனும் இருக்கான், புல் தடிக்கி விழுந்து செத்து போகிறவனும் இருக்கான். அந்த மாதிரி தான் இந்த தேர்தல்லாம். இது புல் தடிக்கி செத்து போகிறானா இல்லைன்னா மாடியிலேருந்து விழுந்து தப்பிச்சுட்டு போகிறானான்னு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால் அந்த 4ஆம் தேதி தெரியும் போது சும்மாவே நான் கேள்வி கேட்டால் சர்ச்சையில் போகுது, நீங்கள் வேறு இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கீங்க. இல்லை உண்மையிலேம்மா உண்மைதான் சார். நீங்கள் இது வந்து தேர்தலில் நீ வரணும் ஜெயிக்கணும்னு எழுதியிருந்தால் யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் யாருமே உள்ளே வர முடியாத ஒரு இடம் பாலிட்டிக்ஸ். இப்போ என்ன கூட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க நிறைய அரசியல் போதையாக பேசுனதெல்லாம் ரொம்ப பேசிட்டேன், 48 வருஷம் பேசியிருக்கேன் இது வரைக்கும் அரசியல் மேடையில், போதும் இந்த வாட்டி நீ வேடிக்கை பார்க்குறா, வேடிக்கை பார்க்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து புகழ் தேடி தந்தது வந்து சினிமா தானே ஒழிய. எங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா சார், நீங்கள் வேடிக்கை பார்க்குறதோட ஒரு வேளை ராதா ரவி சாருக்கே ஒரு மாற்றம் வேணுமோ, அதனால் வேடிக்கை பார்த்து நம்ம ஏன் பேசிட்டு. ஏன்னா ராதா ரவி சார் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கீங்க, கரெக்டு தான். நான் பேசியிருக்கேன், நான் நிறைய பேசியிருக்கேங்க. எனக்கு வந்து எதுலேயுமே ஒரு ஸ்டர்னிட்டியான ஒரு லீடர் இல்லைங்க எனக்கு. அதாவது ஜெயலலிதா மாதிரியோ இல்லை கலைஞர் மாதிரியோ யாருமே ஒரு ஃபோர்ஸான லீடர். பெருந்தல் ஒரு காமராஜரோட இருந்தவங்க நான். உங்களோட இங்கே சின்ன சின்ன ஆளுங்களோடலாம் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களோட இருந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பெருந்தல் ஒரு காமராஜர் என்ன சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காரு, அதிகமாக பேசாதேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் பெருமையாக எடுத்துக்குவோம். இவ்வளோ பெரிய தலைவர் என்னை பற்றி சொல்கிறாரு அதிகமாக பேசாதேன்னு, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாரு, அதான் அர்த்தம். இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு மரியாதை உள்ளவன் நான். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேணும் எனக்கு ஒரு ஸ்டர்னிட்டியான ஒரு லீடர் எனக்கு இருந்திருந்தால் ஒருவேளை ஏதாவது ஒரு பார்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா? வேணும். அதை சொல்லிட்டு போங்க ராதா ரவி சார். ஏன் சார் சுற்றி சுற்றி இல்லைம்மா, நீ வேணும்னு கேட்டது எனக்கு ஞாபகம் வரலம்மா. நீ வேணும் கேட்ட, அதனால தான் அம்மா வேணுங்க எனக்குன்னு சொன்னேன். ஓ, நான் கேட்டதால சொல்ல. ஆமாம், நீ கேட்டதான்னு சொன்னேன். இல்லைன்னா எனக்கு எதுக்கு வேணும்?
எனக்கு தேவையே இல்லையே. ஆனால் நான் கேட்கல sister, நான் பொதுவான அந்த கேள்வி நான் ஒரு கேட்கிறேன். பொலிட்டிக்கல் மீட்டிங் பொலிட்டிக்கலாக போகணும்னா எனக்கு ஒரு ஸ்டெர்னிட்டியான லீடர் வேணும். ஐ நீட் அ நைஸ் லீடர். பார்க்கலாம் யாராவது வருவாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. பார்க்கலாம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now.